ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்லெஸ் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப சுலபமான ப்ராசஸ் தான். ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பிகினர்ஸுமே ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். இதுக்கு ஒவெனும் அதே மாதிரி பீட்டரு, எக்கு, மில்க் மேடு, கண்டென்ஸ்டு மில்க்கு, அதே மாதிரி மில்க் பவுடர் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் போட்ட எல்லா வீடியோஸுமே புதுசாக கேக் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் நிறையா பேர் பார்க்குறாங்க, நம்ம கேக் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறாங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்த வந்த வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான் நிறையா நல்ல நல்ல ரெசிபிஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்குறோம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி 1½ டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடரு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு நல்லா சல்லிச்சுக்கணும். ஏன்னா இந்த நல்லா சல்லிச்சாதான் நீங்கள் அதில் இருக்கிற ஏதாவது டஸ்ட்டு, அதே மாதிரி சின்ன சின்ன நூல் எதோ இருந்தாலும் போயிடும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நம்மளோட சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, சால்ட்டு. அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு தயிர். இது பேக்கெட் தயிர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தயிர் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். அதே மாதிரி 3 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இங்கே நம்ம பால் ஊற்ற போகிறோம். இந்த பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால். இந்த பால் ஏன் ஊற்றுறோன்னா கன்சிஸ்டன்சி இது ஈவன் பண்ணுறதுக்காக தான் ஊற்றுறோம். அதே மாதிரி 1 1/4 கப்பு அண்ட் எக்ஸ்ட்ரா 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த வெனிலா எசன்ஸ் ஏன் ஊற்றுறோன்னா தயிர் புளிக்க ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ப்ராசஸிங்கிறதே பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம கடாய் நம்ம குக்கர்லேயோ கடாயிலையோ எதில் வைக்கிறோமோ அதை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஹையில் வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டின்னு நீங்கள் எதில் பேக் பண்ணுறீங்களோ அந்த டின் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கணும். இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணே தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி நம்ம பட்டர் பேப்பர் இல்லாமல் பண்ணியிருக்கிறோம். அதையும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ராசஸில் கேக் ரெடி ஆயிரும். நம்ம ஏற்கனவே குக்கர் ப்ரீஹீட் பண்ணி வைக்கிறதுனால இந்த கேக்கோட பேட்டர் அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ் கண்டிப்பாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் இந்த கேக் கண்டிப்பாக குக் பண்ணணும். இந்த குக் பண்ணுற ப்ராசஸ் ரொம்பவே சுலபமான ப்ராசஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனல் நிறையா கேக் வீடியோஸு அதே மாதிரி ரெசிபி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஷார்ட் அண்ட் லாங் வீடியோஸில் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே ஈஸியான சிம்பிளான ரெசிபிஸ் தான். பிகினர்ஸுமே ஈஸியாக கற்றுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான் நம்ம சேனலில் போட போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள், 25 to 30 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கேக் கூலிங் ரொம்ப ஹீட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிடாதுங்க. ஹீட்டாக இருக்கும்போது கேக் டீமோல்ட் பண்ணிங்கன்னா கேக் பிரேக் ஆயிரும். இந்த ப்ராசஸ்ங்கிறதே கேக் கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். இது ரொம்ப பாருங்கள், இதோட சாஃப்ட்னஸ்ஸு அதே மாதிரி பாருங்கள், நிறைய கேக்ஸ் பண்ணும்போது மேலே ஒட்டி ஒட்டி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேக் ட்ரஃபிள் கேக்காக மாற்றிக்கலாம், சாக்லேட் கேக்காக நீங்கள் ஐசிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஐசிங் பண்ணிவிட்டே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பேர் பிகினர்ஸு புதுசாக கேக் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஆகும். அதனால தான் நான் ஒரு சின்ன ஒரு கம்மி குவான்டிட்டியில் தான் இந்த ரெசிபி சொல்ல போகிறேன். ஏன்னா இது 250 கிராம்ஸ்குள்ளே தான் வரும் இந்த கேக்கு. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் இதோட நினச்சிங்கன்னா இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் டபுள் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி ரெடி ஆகும். 1/2 கிலோ இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். இது ஐசிங் பண்ணிக்கிறதுக்கு அதே மாதிரி நீங்கள் ட்ரஃபிள் கேக்கை மாற்றிக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேக் வச்சு நீங்கள் பர்த்டே கேக்ஸு எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பர்த்டே கேக் எப்படி பண்ணுறதுன்னு